ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார். முதலில் முருகா முருகா என்று என்னையே தியானித்து வா. என் மீதே உன் மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது ஏன் உனக்கு கவலை? நீ கலங்குவதால் என்னிடமிருந்து தூரமாகிறாய். என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. நான் என்றும் உன்னுடன் தானே இருந்து வருகிறேன். இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நான் சொல்வது சரிதானே? நாம் எடுத்து வைத்திருக்கும் இந்த முயற்சி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். அதே நேரத்தில் யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த முருகப்பெருமான் அருள் வேண்டுமல்லவா? ஆகையால் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கான சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவுமே இல்லாமல் முடித்து கொடுக்கின்றேன். நம்பிக்கை, பொறுமை என 2 நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன். இது 2மே நீ மருந்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சற்று இடத்தில் நீ அவசரப்பட்டு விடுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்போது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் அதை பற்றி துளி அளவு கூட நீ கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இதெல்லாம் பிரபஞ்சத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் எதற்கும் ஒரு முடிவு உண்டல்லவா? நல்லவர் என்றும் தோற்பதில்லை. இந்த முருகப்பெருமானை நம்பியவனை நான் கைவிட்டதும் இல்லை. அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் இவையெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக சொல்லப்பட்டதல்ல. முதலில் என் மீது முழு நம்பிக்கை வை. இன்று முதல் நீ நீடித்த பொறுமையை கடைபிடி. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். விதி உன் வாழ்வில் உன் விளையாட்டை உச்சநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும். அதற்குத்தான் நான் என்ன சொல்கிறேன்? பொறுமையை கையாளு என்று சொன்னேன். ஆகவே நீ கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். புரிகிறதா? பந்தவாசமே துன்பத்திற்கு காரணம். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். அதே சமயத்தில் வெறும் அதிர்ஷ்டத்தையே நம்புபவன் அழிந்து போவான். என் செல்லமே, ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாவான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிர் உள்ளவன் ஆவான். ஆகவே தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவன் ஆவான். அவன்தான். அனைத்தும் இந்த முருகப்பெருமான் கையில் உள்ளது. ஆகையால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். கிடைத்ததை கொண்டு திருப்தி பட்டு கொள்ள வேண்டும். பசுக்கன்று 1000 பசுக்கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும். அதுபோலத்தான் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கிறான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது: உணவு, நீர், இன்சொல். வெறும் கற்களான முத்து, பவளம் போன்றவற்றை முட்டாள்களை ரத்தினம் என்று கூறுவார். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகின்றோம். நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகிறது. உன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கிறோம். கலங்காதே, நான் இருக்கிறேன்.
இந்த முருகப்பெருமான் எப்போதும் உன்னோடு இருக்கிறதை நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகிறது. சில தேடல்கள் பணத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, பொன், நிலம், சொத்து, ஆஸ்தி, வீடு என நிலையில்லா பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி உள்ளது. அப்படித்தானே? அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம். ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் தான் அமைந்துள்ளது. குழந்தைகளுக்கான தேடல், வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல், அன்பின் மகத்துவமான தேடல் என இன்னும் நிறைய இருக்கிறது. இவற்றுக்குள் எல்லாம் முக்கியமானது என்ன தெரியுமா? நேரம். இந்த நேரத்தின் பங்களிப்பு மிகவும் முக்கியம். இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் போது புதிய தேடல்கள் உருவாகும். அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக் கொள்ளுங்கள். பகட்டு, செல்வாக்கு எனும் சிலந்து வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம், மனித நேயம் எல்லாம் பயனற்று போய்விடும். தேடலில் பெரிய தேடல் என்ன தெரியுமா? முக்கியமான தேடல்தான் ஆன்மாவின் மகத்துவம். அதுதான் இறைவனின் திருவடி. இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவுமே தேவையில்லை. உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம் ஒன்று போதுமே. பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, ஒருமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டிக்காட்டும் கண்ணாடி. ஆகவே அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய். இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப் போகிறது. ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல. ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு, ஆன்மாவின் சிறப்பு, எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தும் கற்றுக்கொள்ளத்தான். ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுதல் என்பது மட்டுமல்ல, அது ஆன்மாவின் இயல்புகளை நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம். ஆகவே இது உனக்கு கிடைத்து விட்டது. இனிமேல் எல்லாம் சுகமானத்தான் இருக்கும். மாறுதல்களை காண தொடங்கிவிட்டாய் என் செல்லமே. அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. எப்போதும் முருகா முருகா என்று என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிராயச்சித்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நிச்சயமாக உணர்வாய். ஆம் செல்லமே, உன்னுடன் இருக்க இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக விரும்புகிறேன். உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது. நாளைய பொழுதில் இனி நடப்பது அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் அமையப் போகிறது. ஆம் செல்லமே, நாளை நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? சந்தோஷமாக தூங்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.